ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழைக்கு சுட சுட போண்டா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி 5 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு தான் இந்த போண்டா செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் 3 பொருள் தான், 5 நிமிஷம்தான். ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதா எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இனிப்புக்காக வெல்லம் சேர்க்கிறேன். இதில் நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். நான் வெல்லம் சிரப் மாதிரி செஞ்சு வச்சுருப்பேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி போண்டாவாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. ஷேப் தான் கொஞ்சம் ஒழுங்காக வரல. கையில் எடுத்து போட்டால் ஷேப் நல்லா வரும். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதனால் நான் ஸ்பூன்லேயே போட்டிருக்கேன். நீங்களும் ஸ்பூன்லேயே எடுத்து போடுங்க, பரவாயில்ல. நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம், ஷேப் முக்கியம் இல்லை. எல்லாமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தோன்னே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வீட்டில் உள்ளவங்க இந்த மழைக்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.